அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். அனைவரும் பொங்கல் கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்ருக்கீங்க. அதற்குண்டான ஸ்பெஷல் வீடியோன்னு கூட நம்ம நினைக்கலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இந்த தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் சதுரங்க வேட்டை. இந்த சதுரங்க வேட்டை படத்தில் இருக்கிற முக்கிய கண்டென்ட் என்னென்னா, ஒருத்தரை ஏமாற்றணும் அப்படின்னா அதில் உண்மை இருக்கணும், பொய்யும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். அதுபோல் ஆப்ஷன் வியாபாரிகளுக்கு இதனை பற்றி முதலில் அறிய வேண்டும். இதை அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா இது அவங்க ஆப்ஷன் ட்ரேடர் பிஸ்தான்னு சொல்லிக்கலாம். அப்போது இந்த விஷயங்களை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இதை பற்றி ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கணும். ஆனால் அதை என்ன பார்வையில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கமாக இருக்கும். திரும்பி சொல்கிறேன், இதை நம்ம நான் டிப்ஸ்னால் நீங்கள் எப்படி ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இது. அதனால் இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன மாதிரி மார்க்கெட் உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது சதுரங்க வேட்டையில் எப்படி இருக்கோ அந்த அந்த படத்தோட கண்டென்ட் என்னவோ அதே கண்டென்ட் தான் இங்கேயும் இருக்குது. அப்போது பொய், உண்மை, இது ரெண்டும் கலந்தது தான் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத முதல் புரிஞ்சுக்கணும். இதைத்தான் உண்மைங்கிறது தான் இன்ட்ரென்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க, பொய்ங்கிறது தான் டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அப்போது அதை நம்ம ஃபஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போது இது பார்த்திங்கன்னா 17,956 இருக்குது. இதுதான் உண்மை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ 17,900 காலுடைய விலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,900க்கு மேலே எவ்வளோ இருக்கிறது மார்க்கெட் இருக்குன்னா 56 பாயிண்ட்ஸ், அதாவது 17,956. அப்போது 56 ரூபாய் இருப்பவர் 154 ரூபாய் இருக்கிறார். அப்போ 98 ரூபாய் அதிகமாக இருக்கிறார். இந்த 56 ரூபாய் அப்படிங்கிறதா உண்மை விலை, இன்ட்ரென்சிக் வேல்யூ. 98 ரூபாய் அப்படிங்கிறதா பொய்யான வேல்யூ. அப்போது உண்மையும் கலந்திருக்கு, ட்ரூ. அடுத்தது நம்மளுக்கு பொய். இது ரெண்டும் கலந்தது தான் நம்மளுக்கு இதனுடைய ப்ரீமியம் அப்படிங்கிறத உணரணும். அப்போது அடுத்தது ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மணி ஆப்ஷனில் உண்மை பொய்யும் கலந்துருக்கு. ஆனால் ஓடிஎம் ஆப்ஷனில் 1800 காலில் மொத்தமாக பொய் மட்டும்தான் கலந்துள்ளது அப்படிங்கிறத தெரியணும். அப்போது பொய்க்கு நம்மளுக்கு உண்மை இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அந்த பொய்ங்கிறது உண்மையாக மாறணும்னா மார்க்கெட் 18,153க்கு மேலே போனால் தான் இது உண்மையாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது முதல் ரொம்ப பேசிக் ஒரு இது இருக்குது. இது அனைவருக்குமே தெரிந்த விஷயமா இருக்கலாம். ஆனால் இதற்குண்டான விஷயங்கள் இன்னும் மிக பெரிதாக இருக்கிறது. பொதுவாக எல்லாத்துக்கும் இது மட்டும்தான் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதுதான் ஒரு கோலம் போடுறதுக்கு ஒரு புள்ளி எப்படி முக்கியமோ அந்த புள்ளியை வச்சு பல விஷயங்களை நீங்கள் டிசைன் பண்ணலாம். கோலத்தில் வண்ணமாக மாற்றலாம், என்ன வேணால் மாற்றலாம், ரங்கோலி கோலம் போடலாம், என்ன வேணாலும் கோலம் போடலாம். ஆனால் அதற்கு மையப்புள்ளி இதுதான் கண்டென்ட். இது பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் பாருங்கள். இப்போ 17,900லேருந்து 18,000க்கு உண்டான டிஸ்டன்ஸ் நீங்கள் எந்த டிஸ்டன்ஸ்க்கு வச்சுட்டாலும் கரெக்டாக இருக்கும். 100 புள்ளி தான் இதோட டிஸ்டன்ஸு. அப்போது இதனுடைய இந்த மணி ஆப்ஷனுக்கு இதுதான் வேல்யூவாக இருக்கும், 100 ரூபா தான் இருக்கும். அதாவது 17,900 காலும் 18,000 புட்டும் இணைந்து 100 ரூபா தான் இருக்கணும் ரெண்டு பேருமே. இப்போ மார்க்கெட் 17,956 இருக்குன்னா கால் 56 ரூபா இருக்கணும், புட்டு 44 ரூபா இருக்கணும். இதுதான் கண்டென்ட். ஆனால் இங்கே எவ்வளோ இருக்காங்கன்னா 154 ரூபாய் இருக்கிறாங்க. அடுத்தது இவங்க 117 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டும் இணைந்தால் 11 6 7 271 ரூபா. 100 ரூபாய் இருக்க வேண்டியவங்க 271 ரூபா இருக்காங்க. அப்போ எவ்வளோ வச்சிருக்காங்க? 171 ரூபா இருக்காங்க. இந்த 171 ரூபாய் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குல்ல. இது கால் ஆப்ஷனுடைய எதிரி யாருன்னா புட் ஆப்ஷன். இவங்க 73 ரூபாய் இருக்கிறாங்க. அடுத்தது 18,000 புட் ஆப்ஷனுக்கு எதிரி 18,000 கால், இவங்க 95 ரூபா இருக்காங்க. அப்போ இந்த 73ஐயும் 95 ஆட் பண்ணுங்க. அப்போ இவங்க ரெண்டு பேர் எப்படி பகிர்ந்துருக்காங்க தெரியுதா? அதனால் ஆப்ஷன் வியாபாரங்கிறது யாரையும் ஏமாத்துகிற வர்த்தகம் கிடையாது. நம்ம தான் ஏமாந்துக்கிறோம், தெரியாமல் விஷயத்தை ஏமாந்துக்கிறோம். ஏன்னா
இவருடைய ஏற்றம் இவருக்கு இறக்கமாக இருக்க போகுது, இவருடைய இறக்கம் இவருக்கு ஏற்றமாக இருக்க போகிறது. அதனால இது பேலன்ஸ்டு ஆயிக்கும். அதனால நீங்கள் வந்து நான் வாங்கினதுக்கு அப்புறம் இது ஏறவே இல்லை, நான் விற்றதுக்கு அப்புறம் அவன் நல்லா போயிட்டான் அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் இதுதான், இவங்களுக்கு உண்டான போட்டி தான். அப்போ இதனை தெரிந்து கொண்டால் மட்டுமே நீங்கள் வெற்றி பெற இயலும். அடுத்த விஷயம், நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறம் அப்படின்னெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. அதில் பாருங்கள், இது நிஃப்டி ஸ்பாட், நிஃப்டி ஃபியூச்சர். இது ஸ்பாட்டு, இது ஃபியூச்சர். ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தால் பிரீமியம் அப்படிங்கிறது பொருள். ஸ்பாட்டை விட, அதாவது ஸ்பாட்டை விட ஃபியூச்சர் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது பொருள். அப்போது இந்த இடத்துல கால் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும், டிஸ்கவுண்டில் புட் ஆப்ஷனுடைய டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ப்ரீமியம், அதாவது கால் ஆப்ஷனுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ, அதாவது மார்க்கெட்டோட இறக்கத்திற்கு அவர்களுடைய ஏற்றம் குறைவாக இருக்கும். இது நம்மளுக்கு தெரியணும். அடுத்தது டிஸ்கவுண்டில் இருக்கும்போது கால் ஆப்ஷனுடைய டெல்டா வேல்யூ அடி வாங்கும். அப்போ இதை தெரிஞ்சிட்டா தான் மார்க்கெட்டோட இறக்கத்திற்கும் ஏற்றத்துக்கும் நம்ம எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கும். அடுத்தது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், மீட்டிங் பாயிண்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த மீட்டிங் பாயிண்ட் நிறைய பேர்த்துக்கு புலப்படாது. இங்கே கான்செப்டே என்னென்னா, 18,000 இருக்கும்போது 18,000 கால் 18,000 புட் சமமாக இருக்கணும், விலை சமமாக இருக்கணும். எங்கே? 18,000. இதே 18,000 குறைவாக சந்திக்குது அப்படின்னா கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். 18,000 மேலே 2 பேர் சந்திக்கிறாங்க அப்படின்னா, அதாவது 17,990 சந்திக்கலாம், இவர்கள் இருவருமே அங்கே சந்திக்கலாம். 17,975 சந்திக்கலாம். அப்போது இந்த இடத்துல இந்த மாதிரி இடத்துல சந்திச்சாங்கன்னா கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். இதே 18,000 மேலே 18,010 18,025 இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்கன்னா புட் ஆப்ஷன் கட்ட டைம் வேல்யூ அதிகம்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துலையும் டெல்டா வேரியேஷன், ஒவ்வொரு ஆப்ஷனுடைய டெல்டா வேரியேஷன் உங்களுக்கு அடி வாங்கும். அதற்கு அடுத்தது ஆர்வம், ஆப்ஷனில் வர்த்தகம் இருக்கிறதுக்கு ஐவி இம்ப்ளைடு வாலிடிட்டி. இம்ப்ளைடு வாலிடிட்டி அதிகமாக இருக்குன்னா ஆர்வம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது அதிக தூரம் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம், வர்த்தகம் அதிகமாக நடைபெறுதுன்னு கூட எடுத்துக்கலாம். ஐவி கம்மியாக இருக்கும்போது, இம்ப்ளைடு வாலிடிட்டி குறைவாக இருக்கும்போது வர்த்தகம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஒரு பொருள் 100 ரூபா சொல்கிறாரு, நான் வேண்டான்னு சொல்கிறேன், இல்லைங்க அது ஒரு 50 ரூபாய்க்கு தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அட எனக்கே வேண்டாம், நீ என்ன விலை கம்மிக்க கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இல்லைங்க 100 ரூபா பொருள் நான் 200 ரூபாய்ங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. அட எனக்கே வேண்டாம், அப்புறம் எதுக்குப்பா நான் வாங்குறேன். அப்போது என்ன விலை இருந்தாலும் வாங்கணும்னு விருப்பம் இருந்ததை வாங்க போகிறாங்களோ இல்லையே, விருப்பம் இல்லைன்னு வாங்க மாட்டாங்க. அப்போ அந்த விருப்பம் மிகுதி இங்கே நம்மளுக்கு வெளிப்பாடாக மாறும். அதுக்கு அடுத்தது ஆப்ஷனில் ஹெட்ஜ், என்னென்ன ஹெட்ஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். அப்போது மார்க்கெட்டோட டேபிள், நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிளை பற்றி இல்லை. அப்போ ஆப்ஷன் டேபிள் என்ன ஆகும்னா என்னென்ன ஹெட்ஜ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராங்கல், ஒரு கால் ஆப்ஷன் ஒரு புட் ஆப்ஷன் அதிகமான வர்த்தகம் நடைபெறுங்க, இது ஸ்ட்ராங்கல். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ரேடல். அப்போ ஸ்ட்ரேடலும் ஸ்ட்ராங்கலும் கலந்துருக்கு. அப்போ இந்த எல்லைகளை தீர்மானித்து எப்படி நான் வியாபாரம் செய்யணும் அப்படின்னெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். அது போக இதுதான் ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இந்த லோலிருந்து இப்போ இந்த பாயிண்ட் அவுட்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ என்னென்னா ஒரு 175 புள்ளிகள் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு இங்கே லோவில் இருந்து. அப்போது ஒவ்வொரு ஆப்ஷனுக்கு, ஒரு கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனுக்கு வந்து இது வந்து ரெக்கவர் மோடு. அப்போ லோலிருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ அவன் லோலிருந்து மார்க்கெட் இங்கே இந்த இடத்துக்கு வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா அவர்கள் எவ்வளவு ஏறுவார்கள், அதுதான் கிரீக்ஸ். அப்போ இந்த கிரீக்ஸை நம்ம சொல்லியிருக்கணும் டைம் வேல்யூ பேஸ் பண்ணி. அப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சிட்டா தான். அப்போது இதே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு அவன் ஹையிலிருந்து இறங்கியிருப்பான். அப்போ அவன் ஹையிலிருந்து இந்த 150 பாயிண்டோட இறக்கத்திற்கு அவன் எவ்வளோ இறங்குவான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க முடியும். இந்த தகவல்கள் அனைத்துமே நீங்கள் ஆப்ஷன் கிரீக்ஸ் கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வராது. நீங்கள் இது அனைத்துமே இதில் ஒளிந்திருக்கு. அதாவது இந்த ஆப்ஷன் செயின் டேபிளில் ஆப்ஷன் கிரீக்ஸ் ஒளிந்திருக்கு, நீங்கள் உண்டான டைம் வேல்யூ ஒளிந்திருக்கு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு தான் உங்களை ஆப்ஷன் வர்த்தகத்தை செய்யறதுக்கு உண்டான அடித்தளமாக அமையும். இதெல்லாம் தெரியாமல், இதை ஆய்வு செய்யாமல் நீங்கள் வர்த்தகம் செய்யக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 18,200 கால் 26 ரூபாய் இருக்காங்க, இவன் 249 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் 2 பேர் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா
அப்போ போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா இவர் எவ்வளோ பலம் பெறணும், இவர் எவ்வளோ பலவீனமாகணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்மளுக்கு தெரிய வேண்டும். அப்புறம் ஒரு போட்டியாளரில் தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு போட்டி இருந்தால் தானே சுவாரஸ்யம். அப்போ 18,000 காலுக்கு சுய போட்டியாளர், அதாவது சம போட்டியாளர்னு இதுதான். ஆனால் மார்க்கெட் இப்போ இருக்கிறது 17,956 இருக்கிறதுனால 17,900 புட்டும் 18,000 காலம் தான் போட்டியாளராக இருக்கும். ஆனால் இவங்க 95 ரூபாய் இருக்கிறாங்க, இவங்க 73 ரூபா இருக்காங்க. அப்போது இதனுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அனைத்துமே அறிந்து தான் நம்ம வந்துட்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும். அதனால தான் இதனை தெரிந்து கொண்டால் நம்மளுக்கு பிஸ்தா அப்படின்னு சொன்ன ஆப்ஷன் நம்ம வியாபாரம் செய்பவங்களுக்கு இது பிஸ்தா அப்படிங்கிறது. அப்போ அதனால ஒவ்வொருத்தரும் ரிசர்ச் செய்யணும். ஆர்என்டி செய்யாமல் சும்மா செய்யக்கூடாது. சும்மா நம்மளுக்கு வந்துட்டு ஒன் சைடு மார்க்கெட்டில் நீங்கள் எந்த குப்பை ஸ்ட்ரைக்கை எப்படி நீங்கள் தப்பாக தலைகளாக நின்று வியாபாரம் செஞ்சாலும் அது வெற்றி பெறும். ஆனால் வால்டைல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து வியாபாரம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற தீர்மானம் செய்யுது. ஆனால் 80% வர்த்தகம் வால்டைலில் தான் இருக்கும். அப்போ அந்த வால்டைல் சந்தையில் நம்ம நிறைய பேர் தோல்வி பெறுவதற்கு காரணம், அவர்களுடைய முதலீட்டை இழப்பதற்கு காரணம் இந்த சைட்வே மார்க்கெட், வால்டைல் மார்க்கெட். அப்போ இந்த வர்த்தகத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் நான் செய்யலாம் செய்ய வேண்டாம் தெரிந்தாலே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதனால் இந்த பொங்கல் முன்னிட்டு நிறையா இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டு ஆப்ஷன் வர்த்தகம் செய்யுங்க. இந்த ஆப்ஷனுடைய சதுரங்க வேட்டையில் வந்துட்டு நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பலம் பெறணும் அப்படிங்கிறது தான் முதலில் தெரியணும். இது ஆப்ஷன் வர்த்தகங்கிறது ஒரு செல்லர்ஸ்க்கான வர்த்தகம். அப்போ செல்லர்ஸ் தான் 80% ஜெயிக்க வாய்ப்பு, பையர்ஸ் வந்துட்டு 20% வாய்ப்பு. ஆனால் அந்த 20%க்கு தான் வெற்றி வாய்ப்புள்ள நிறைய லாபம் ஈட்ட முடியும். ப்ராஃபிட் ரொம்ப மிகுதி யாருக்குன்னா பையர்ஸ்க்கு தான். செல்லர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட் வந்து குறைவு, ஆனால் ரிஸ்க் வந்து நிறைய இருக்குது. அப்போ அதனால் 80% பேர் தோல்வி பெற்ற பின்னே பையர் வந்து ஜெயிக்க முடியும். அதனால் இதனை அறிந்து நீங்கள் தெரிந்து ஆய்வு செஞ்சு ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு வியாபாரம் செஞ்சீங்கன்னா ஆப்ஷன் வர்த்தகத்தில் நீண்ட நாள் பயணம் பண்ணலாம். பங்கு சந்தை எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் நீங்கள் பயணம் பண்ணலாம். இதனை அறியாமல் நீங்கள் வியாபாரம் செஞ்சீங்கன்னா பங்கு சந்தை எப்போதும் போல் இருக்கும், நீங்கள் பங்கு சந்தைக்குள்ளே இல்லாமல் இருப்பீர்கள். அதனால் அனைவருமே நீண்ட காலம் ஆப்ஷன் வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற இந்த பொங்கலுக்கு உண்டான வாழ்த்தாக நான் தெரிவிக்கிறேன். அனைவருக்குமே நன்றி, வணக்கம்.